உங்களுடைய தாராபலன் அடிப்படையில் உள்ள விஷயங்களை பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அது பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு முதல் நட்சத்திரம் வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்தை அப்படியே மேல தலையில எழுதி ஜென்ம நட்சத்திரம் எடுத்து எழுதிங்க. அதற்கு வரக்கூடிய 2வது நட்சத்திரம் திருவாதுரை சுவாதி சதய நட்சத்திரமாக வரும். ஏன்னா 27 நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பார்க்க முடியாது. நான் சொல்றதை எடுத்துங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் மட்டும் கிடையாது. மிருகசீரிட நட்சத்திரம் சித்திரை அவிட்டம். செவ்வாய்க்கு 3 நட்சத்திரங்கள் உள்ளது. அதனால எனக்கு மிருகசீரிட நட்சத்திரம், நான் சித்திரை நட்சத்திரம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தாராபலன் பார்க்கும்போது இந்த 3 நட்சத்திரமும் ஒரு கோட்டில் தான் எடுத்து வருவிக்கணும். 27 நட்சத்திரங்கள்ல 9 அதாவது மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒரு முதல் பாதத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு 9வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வந்துடும். அதற்கு 9வது நட்சத்திரம் பார்த்துட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வந்துடும். அதை தான் எடுத்து ஒரு நேர்கோட்டில் எடுத்து நீங்க எழுதிங்க. மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா வச்சு